ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வேகிறது ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் மட்டும் வெந்ததும் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளியோட அளவு வந்து கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கணும், நல்ல பிளாக்காக. அதே சமயம் கருகக்கூடாது. அந்த டைமில் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகணும், அதுக்காக மூடி வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து தக்காளியோட கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான்வெஜ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் நான்வெஜ் மசாலா. இது கூடவே நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், எனக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வந்து அப்படியே குக் பண்ணுங்கள். ஸோ குக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ ப்ளஸ் சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு அதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சைட்லலாம் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நான் வந்து கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்து கூட, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.